ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. நாங்கள் வாத்து வாங்கலான்ட்டு பிளான் போட்டிருக்கோம். வாத்து கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வாத்து கறி வாங்கலான்னு போகிறோம். பார்க்கலாம் வாத்து கறி கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓஹோ, வாத்து கறி வாங்கினு வீட்டுக்கு போய் நிற்கிறோம். நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், உங்களுக்கு வீடியோ போடுறோம். வாத்து வாங்கிட்டு வந்தாச்சு, கழுவியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பேன் வச்சாச்சு, ரெடியாக போகுது. எஸ், ஓகே. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் சோம்புலு, what is this? கறிவேப்பிலை. உப்பு, அது ஆனியன் சீக்கிரமா வதங்கிறது. இப்படி ஒரு டெக்னிக் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ டிபிக்கல் இந்தியன் ஸ்டைல். அப்படியே இஞ்சியை வந்து தண்ணியை
இப்போ ஊற்ற மாட்டேன், கடைசியாக ஊற்றுவேன். ஓகே, அந்த ஜாரில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட்டர் லாஸ்ட்டாக ஊற்றுவோம். ஐயா, சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் இல்லாததுனால செய்யும். ஏன் இதில் எண்ணெய் போடல? ஏன்னா வாத்தில் வந்து நிறைய கொழுப்பு, அதுலேயே நிறைய வரும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஆயிலா. நான் என்னமோ டயட்னு நினச்சிட்டேன். நம்மளை பற்றி ஓகே, முக்கியமான விஷயம், நான்வெஜ் செய்யும்போது அந்த வாட்டர் ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், பீஃபாக இருக்கட்டும், அந்த மீட்டில் வந்து பிளட் இருக்கக்கூடாது. இது வந்து ஹலால் பண்ணாமல் வாங்கினது. ஸோ அது இப்படி கடையில் அப்படியே அவங்க வளர்க்குறவங்ககிட்டே வாங்கிட்டு வரதுனால அந்த ப்ரொஃபஷனலாக சில ஹலால் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிளட் வந்து அப்படியே இருக்கும். அந்த பிளட்டு இல்லாமல் ஓகே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோமோ, வாஷ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு கறி டேஸ்ட்டாக வரும். நிறைய பேர் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் அப்படியே விட்டுருவாங்க. அது டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஈவன் ஹோட்டலில் கூட நல்லா இருக்காது. காரணம் தான் ஃபுல்லாக இருக்குன்னு யோசிக்கலாம். வதங்கினா கொஞ்சமாக இடம். இப்போ நம்ம வாத்து செய்கிறதுனால முக்கியமாக மஞ்சள் நிறைய போடணும். ஏன்னா இதில் கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி மாதிரி இது கொஞ்சம் ப்ராய்லர் இல்லையா, அதனால் வந்து மஞ்சள் நிறைய போட்டு செய்யணும். வாஷ் பண்ணும்போது மஞ்சள் போடணும், கறி வெட்டும் போது மஞ்சள் போடணும், அதுக்கப்புறம் செய்யும் போது மஞ்சள் போடணும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ வேகிறதுக்காக நெக்ஸ்ட்டு மூடி வைக்க வேண்டும். ஸோ கொஞ்சம் வேக வச்சுட்டு ஒரு 5 minutes. ஸோ நீங்கள் கொண்டாந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ட்ரையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்ல ஆயில் வந்திருக்கு. அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு. வெங்காயத்துலேருந்து தண்ணி வந்திருக்கும். இந்த மீட்லேருந்து கொஞ்சம் வந்திருக்கும். அந்த வாட்டரும் அந்த ஆயிலுமே போதும் இதை குக் பண்ணுறதுக்கு. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆயில், மற்றபடி தேவையில்லை, அதுலேயே அது குக் ஆகிடும். வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள். வீட்லயே அரைப்பீங்க? நம்மளே கடையில் அரைக்கிறது. ஓகே, தனியாத்தூள் திக்னஸ் கொடுப்போம். டபுள் த டைம் கொஞ்சம் கரம் மசாலா. இது கடையில் வாங்குறது. நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். நீ தப்பா பேசுற, அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்னா நீங்க வந்து ஆடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன ப்ரொஃபஷனல் செஞ்சுக்கோங்க. இப்போ மிளகா பொடி போட்டிருக்கோம், அப்படி பேசணும். என்ன நீ யூடியூபரா இருக்க? சே சே சே. நான் வந்து யூடியூப்ல இருக்கவங்களுக்கு சொல்லி தரணும், இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி தரேன். மிளகா பொடி போட்டுக்கோங்க. இப்போ வெந்திருக்கு. இப்போ கிளறிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க கலர் மாறி இருக்கு.
இதில் நடுவில் நம்ம இஞ்சி பூண்டு கழுவுன தண்ணி ஒன்று வச்சு பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு கழுவுனதுன்னா அந்த பேஸ்ட் லாஸ்ட்டாக. ஸோ திக்னஸ் கலந்த வாட்டர் அப்படியே கலக்க தான் போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தை கழுவி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவோம்? ஆமாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நம்ம இதுலேயே ஊற்றிக்குவோம். பாருங்க எவ்வளோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இதில் ஒரு எவ்வளோ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க. ஓ அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு பெப்பர் போட்டு இறக்கிடலாம். பெப்பர் போட்டு இறக்கிடணுமா? நமக்கு தெரியல, பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. easy cooking with limited ingredients. கரெக்டா சொல்றேனா? அப்படி கரெக்டா சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. ஈஸியான ஒரு குக்கிங் வித் லிமிட்டட் இன்கிரீடியன்ஸ். வெறும் வெங்காயம் தாளிச்சோம், இஞ்சி பூண்டு போட்டோம், வாத்தை போட்டு. இது நம்ம கிரேவியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுக்கா பண்ணோம்னா நல்லா அடுப்பில் வச்சு சுக்காவா ஆக்கி வச்சிடுறேன். ஸ்லிம்ல வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம். வெறும் 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் தான் ஊற்றினேன். டீஸ்பூன் அதில் வந்து எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. ஓகே, லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி டைப்பில் அதை முடிச்சுட்டாங்க. கொத்தமல்லி வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கிட்ட இல்லை. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வாத்து திங்கிறதுக்கு ஒருத்தி வந்திருக்கா. இன்னொரு வாத்து அதுக்கு. மப்பபடி வாத்து கறின்னு சொன்ன உடனே வந்து நிக்கிறா. நீ என்ன வேணும் ரியா உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? வாத்து கறியா? ஓகே, வாத்து கறி வேணுமா? ஓகே. ஓகே, இன்னைக்கு வாத்துக்கறி ரைஸு. நாங்கள் வந்து நிறைய பண்ண வேண்டாம், இது மட்டும் போனோம் சாப்பிடலாம் பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு சண்டே, நேற்றுலாம் கொஞ்சம் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதுனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணோம். ரெகுலராக நாங்கள் வாத்துக்கறி சாப்பிட மாட்டோம், எப்போனா ஒரு நாள் தான் வாங்கி சாப்பிடுவோம். யூஸ்வலி சிக்கன், பீஃப் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு மட்டன் சாப்பிடுவோம். வாத்துக்கறி டிஃப்ரெண்ட் இல்லையா? இன்னைக்கு இதை vlog பண்ணேன். வாத்துக்கறி உடம்பு ரொம்ப நல்லது. ஃபேட் ஐட்டம் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. சிக்கன் மாதிரி உங்களுக்கு உடம்பு ஹீட்லாம் ஆகாது, ரொம்ப நல்லதும் கூட. வாத்துக்கறி கிடைச்சா அதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் பல பேர் விவசாயம், அதாவது இதே ஒரு பிஸ்னஸாகவே பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து தீங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாட்டுக்கோழி மாதிரி இது அழகாக வாத்தை வளர்த்து நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், இது ஹெல்த்தி டூ. அவ்வளோ சீக்கிரமாக இதை கிடைக்காது. உங்கள் பக்கத்தில் எங்கே கிடைச்சாலும் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஓகே,
என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நான் சாப்பிட போகிறேன். ஆகாட்டுங்க.